அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தை கலாம் ஓ மக்ஃபிரத்தை மகாம் ஓ நூரே ஜிசாம் ஓ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சீதனா வ நபியனா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஹ்தினா வ ஆஃபினா வர்ஸுக்னா வஜ்புர்னா பில் அமாலி ஸாலிஹா. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத வ லா முஅத்தி லிமா மனஅத் மின்கல் ஜத் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وعزة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وعزة عرشه ومداد كلماته. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. وأن أقم وجهك للدين حنيفا ولا تكونن من المشركين ولا تدعو من دون الله ما لا ينفعك ولا يضرك فإن فعلت فإنك إذا من الظالمين. சர்வ புகழும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் சய்யிதுல் காயினாத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சகாக்கள், கிளையார்கள், தோழர்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள், சாலிஹீன்கள், சுலஹாக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் கருணையும் கிருபையும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாமுள்ள அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உலகத்தில் மனித படைப்புகளை மிக சாலச் சிறந்த படைப்பாக, ஒரு கண்ணியமான உயர்வான ஒரு படைப்பாக, அவர்களை கொண்டு பல்வேறு விதமான திட்டங்களை செயல்படுத்தும் நிலைகளில் அல்லாஹ் ஆண் பெண் சமூகத்தை படைத்திருக்கின்றான். இந்த இரண்டு சமூகமும் படைத்து அவைகளிடத்தில் அல்லாஹ் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனித ஜின் இந்த கூட்டங்களை படைத்து அவைகளிடத்தில் அல்லாஹ் எதிர்பார்ப்பது வணக்க வழிபாடுகளை, அல்லாஹ்விற்கு ரசூலுக்கும் அடிபணிந்து நடப்பதைத்தான் இங்கு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். மனிதனாகிய நாம் கண்டது காட்சி கொண்டது கோலம் என்ற அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டு மானிட சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி வணக்க வழிபாடுகள் என்பதை பிசகின் பக்கம் நாம் கொண்டு சேர்க்கிறோம். அல்லாஹ்வை அஞ்சி ரசூலுக்கு வழிபட்டு ரசூல் காட்டி கொடுத்ததை நமது வாழ்வாக எடுத்து நடப்பதற்கு பகரமாக தாண்டோன்றித்தனமான மனதிலே கண்டது காட்சி கொண்டது கோலம் என்ற அடிப்படையிலே நமது வாழ்வுகளை நாம் பிரித்து மேய்ந்து
தவறின் பக்கம் நாம் கொண்டு செலுத்தி கொண்டிருக்கோம். மனிதனிடத்தில் அல்லாஹ் அருள்களை எதிர்பார்க்கிறான். அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடப்பதை எதிர்பார்க்கிறான். அல்லாஹ்வை வணங்குவதை, ரசூலுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு வழிபட்டு நடப்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இதை தவிர அவன் வேற ஒன்றும் மனிதனிடத்தில் எதிர்பார்க்கலை. ஆனால் மனிதனாகிய நாம் அடவாடித்தனத்தின் காரணமாக, ஷைத்தானியத்தின் காரணமாக, ஷைத்தானுக்கு வழிபடக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் மாறுபுரிகின்ற ஒரு நிலையை நாம் தேடி திரிந்து எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் இந்த ஆயத்தை குறிப்பிடும்போது, குல், நபியை நீங்கள் சொல்லுங்க, யா அய்யுஹன்னாஸ், மக்களை, ஜனங்களே, இன் குன்தும் ஃபீ ஷக்கிம் மின் தீனி, நான் கொண்டு வந்த மார்க்கத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், உங்களுக்கு குழப்பம் இருந்தால், ஃபலா ஆபுதுல்லதீன தாபுதூன மின் தூனில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விட்டு விட்டு வேறொன்றின் பக்கம் நீங்கள் வணங்கி கொண்டிருக்கின்றீர்களே, அத்தகைய ஒன்று உங்களுக்கு பிரயோஜனம் செய்யுமா? வலாக்கினி அபுதுல்லாஹ் அல்லதி யதவஃபாக்கும், அல்லாஹ்வுல உங்களை படைச்சு மௌத்தாக்குறான். படைப்பீனங்கள் உங்களை படைக்கவில்லை, படைப்பீனங்கள் உங்களை மரணிக்க செய்வதில்லை, படைப்பீனங்கள் உங்களை வாழ வைப்பதில்லை. அல்லாஹ் படைத்து அல்லாஹ்வை மரணிக்க செய்து அல்லாஹ்வை எழுப்பி உங்களுக்கு எல்லா விதமான நிலைகளையும் கற்றுக் கொடுத்து செயல்படுத்துகின்றான். உமிர்த்து, நான் ஏவப்பட்டிருப்பதெல்லாம் அன் அகூன மினல் முஃமினீன், மூமினில் நின்றும் ஒருவனாக நான் இருக்க வேண்டும் என்பதுதான். அப்போது மாறுபுரிகின்ற நிலைகளிலிருந்து நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை சரியாக பயன்படுத்தணும். வணக்க வழிபாடு என்று சொன்னாலே நமக்கு சோம்பல் வந்துடுது. அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படணும்னு சொன்னாவே நமக்கு ஒரு அசால்ட்டு தரம், அஜாக்கிரதை தரம் வந்துடுது. உலகம் என்ற உடனே, உணவு உடை வாழ்க்கை என்ற உடனே அதில் ஏற்படுகின்ற ஒரு சிற்றின்பத்திற்காக, அற்ப இன்பத்திற்காக நம்மை நாம் தொலைத்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். வான் அகீம் வஜ்ஹக லித்தீன், நபி மக்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லுங்க, உங்களுடைய நம்பிக்கையை, வாழ்வை, உங்களுடைய முகத்தை அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் ஸ்ட்ராங்காக திருப்பி வையுங்க. வலா தகூனன்ன மினல் முஷ்ரிகீன், இணை வைப்பவரோடு ஒருவராக நீங்கள் ஆகிவிட வேண்டாம். இணை என்பது அல்லாஹ்விற்கு கூட்டி சேர்ப்பது, ரசூலுக்கு வழிபடாமல், அல்லாஹ்வை அஞ்சாமல், படைப்பீனத்திற்கு அஞ்சி நடப்பது, இவைகளை நீங்கள் செய்ய வேண்டாம். வலா ததூ மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாத ஒரு பொருளை நீங்கள் அழைக்க வேண்டாம். ஒரு காலமும் அவை உங்களுக்கு உதவாது, உதவாக்கரமாக மாறிவிடும். மாலா என்ஃபவுக்க, உங்களுக்கு எந்த பிரயோஜனத்தையும் தராது. வலா யதுர்ருக்க, எந்த இடையூறையும் தர முடியாது. வைன் ஃபால்த்த, அவ்வாறு நீங்கள் அவைகளில்தான் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், ஃபஇன்னக இதம் மினல் ஸாலிமீன், அநியாயக்காரர்களில் ஒருவராக மாறி அந்த வஸ்துவு உங்களை கைவிட்டுவிட்டு நிர்கதியாக ஆகிவிடும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறோம். இப்போது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதா, ரசூலுக்கு வழிபட்டு நடக்காமல் நாம் மனமுரண்டாக வாழ்வதா என்ற அடிப்படையில் இன்றைக்கு சமூகம் போய்கொண்டிருக்கு. மனிதனுக்கு கட்டுப்படுகின்ற, மனிதன் ஏவி அவைகளுக்கு செயல்படுத்துகின்ற அந்த திறன்களை தான் மக்கள் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டு, நான் அதை செய்வேன், நான் இதை செய்வேன், என்னால் முடியும் என்று
அல்லாஹ்விற்கு போட்டி போட்ட நிலையிலே இவர்கள் துர்க்காரர்களாக இன்னைக்கு பலவிதமான தவறுகள் செய்து வருவதை இன்னைக்கு பார்க்க முடியும். இதுக்கு என்ன காரணம்? தடித்தனமான வாழ்வு, தடித்தனமான செயல்திறன், அல்லாஹ்வை ரசூலை மறந்து படித்துணாகி அல்லாஹ் நமக்கு எல்லாம் தர்றான் என்பதை விட்டுவிட்டு தாந்தோன்றித்தனமான படைப்பினங்களை நம்பி நடப்பது. அந்த அடிப்படையில் இந்த உலகத்தை பொறுத்தவரை உலகத்துடைய பொருளாதாரங்களும் ஏவல்களும் செயல்திறன்களும் இன்றைக்கி மனிதனுக்கு பெருசாக தெரியும். உலகத்தில் ஒன்று சொன்னால் அதை சிறமேற்கொண்டு மனிதன் செய்கிறான். அல்லாஹ் சொன்னதை விட்டுட்டான், ரசூல் சொன்னதை விட்டுட்டான், அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த அந்த பொதுமறையின் வாழ்வை மறந்துட்டான். ஆணும் பெண்ணும் தன்னுடைய மனோநிலைக்கு மனோ இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு அந்த இடத்தில் கிடைக்கின்ற சந்தோஷத்திற்காக வாழக்கூடிய ஒரு அற்ப வாழ்வை தேர்ந்தெடுத்திருப்பது இந்த மானிட சமூகத்தில் இன்றைக்கு தலை தூக்கி நடப்பதை இன்றைக்கு நாம் பார்க்க முடியுது. இதற்கு முன் வாழ்ந்தவர்களெல்லாம் அழித்தொழிக்கப்பட்டது இந்த காரணத்திற்காகத்தான். அல்லாஹ்வை மறந்தார்கள், ரசூல்மாருக்கு கட்டுப்படவில்லை, ரசூல்மார்களை அவர்கள் எள்ளி நகையாடினார்கள். அல்லாஹ் அவர்களை பல்வேறான நிலைகளில் சோதித்தான். இந்த பல்வேறான நிலைகள் சோதித்ததை யாரும் சத்தியத்தின் அடிப்படையை கொண்டு சிந்திப்பதில்லை. அல்லாஹ் நாளைக்கு நம்மளை கேட்பான், நாம் கட்டுப்பட்டு நடக்கணும். அல்லாஹ்வுக்கு உயர்வான அந்த நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி, அந்த செயல்திறன்களை நாம் செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல ஆலோசனைகளை நல்லோரிடத்தில் நாம் கேட்பது கிடையாது. அதனால தான் அல்லாஹ் சொன்னால், ஃபதக்கிர் இன்ன திக்ரா தன்ஃபல் மோமினீன், நீ அல்லாஹ்வை பற்றி ரசூலை பற்றி சொல்லக்கூடியவர்களோடு இணைந்து அதை நீ கேளு, நினைவு கூறு, அல்லாஹ்வை நினைவு கூறு, திக்ர் செய், ரசூலுக்கு வழிபடு, ரசூல் சொன்னதை நடத்து. எங்கே நமக்கு நேரம் இருக்குது? உலக வாழ்வில் அற்ப ஈன வாழ்விற்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் ரசூலுடைய திக்ர் ஃபிக்ர்களை, செலவாத்துக்களை, குர்ஆன் ஓதுவதை, தொழுவதை நிறுத்திவிட்டு தாந்தோன்றியாக வாழ்ந்து இன்புற்று அவர்கள் அரட்டை அடித்து கொண்டு அரக்கர்களாக வாழ்வது இன்றைக்கு இந்த உலகத்தின் நீதியாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஒரு காலமும் இதில் வெற்றி இல்லை என்பதை அவர்கள் மறந்துவிட்டதன் காரணமாகத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பல்வேறான ஆயத்துக்களில் பல்வேறான கருத்துக்களை சொல்கிறான். அல்லாஹ் எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை, நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கலாமின் செயல் திறன் திட்டங்களை, விளக்கங்களை நாம் சரியாக எடுத்து அவைகளை சரியாக நடக்காத ஒரு காரணத்தால் இன்றைக்கு மாசுபட்டவர்களாக, பித்து பிடித்தவர்களாக நாம் நமக்காக கவலைப்படுவதை போன்று நடித்து அல்லாஹ் சோதிக்கிறானே என்று அல்லாஹ்விடத்திலே பகைத்து ரசூல் காட்டி தந்த வழிகளை விட்டுவிட்டு இன்றைக்கு தாந்தோன்றித்தனமான வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருப்பது காட்டு மிருகங்கள். சந்தோஷமாக காலையிலிருந்து மாலை வரை, மாலையிலிருந்து இரவு வரை, இரவிலிருந்து காலை வரை அதனுடைய வாழ்வுகளை கொண்டு செலுத்துகின்ற, அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவன் தருகின்ற அந்த ரிசுக்குகள், உணவுகளை சாப்பிட்டு விட்டு செயல்படுத்துகின்ற திறன்களை கூட இந்த மனித சமூகம் இன்னைக்கு மறந்ததாக ஆக்கிவிட்டு அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு புரிந்து கொண்டிருக்கின்றது. எனவே ஷைத்தானின் வலையில் சிக்காமல் நாம் குர்ஆனின் மூலமாக சிந்தனை பெற்று குர்ஆனை நமது வாழ்வாக நாம் உயர்வாக ஆக்குவதற்குண்டான வழித்தடங்களை தேடி எடுத்துக்கொள்ள வேண்டும். அவைகளின் மூலமாக நாம் சீர்திருத்தப்பட வேண்டும். வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை சாலிஹீன்கள் கூட்டத்தில் ஆக்குவதோடு சத்தியத்தின் அடிப்படையிலே நித்தமும் நீதியாய் வாழ
நமக்கு ஹிதாயத்தில் நிரந்தரமாக ஆக்கி தரட்டும். வாஹிர் தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்லிம் தஸ்லீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிம்.